இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து கிரணை வந்து வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு இவங்க இருக்காங்கல்ல, கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து சாப்பிடாமையவும் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கௌதம் சாப்பிடாமே இருக்க, சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் வந்து வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் மதுமிதாவை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம வந்து உண்மையை சொல்லணும், இல்லைன்னா இவர் வந்து இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து நமக்கு அமையவே மாட்டுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, எப்பா கௌதம் மதுமிதா, நீங்கள் 2 பேருமே வந்து இப்போ மட்டும் இல்லை, இந்த பிறந்தநாள் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா பிறந்தநாளுக்குமே வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே கௌதமுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. ஆனால் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதாவது மதுமிதாவுக்கு வந்து என் கூட வாழ பிடிக்கலையே பாட்டி, அவங்களுக்கு வந்து என்னையவே பிடிக்கலை, பிற எப்படி வந்து இன்னும் எல்லா பிறந்தநாளுக்கும் என் கூட இருப்பாங்க, நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மதுமிதா வந்து சரி பாட்டி, நாங்கள் எப்போயும் ஒன்று போல தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கிட்டு பார்த்தா கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு பாட்டி, என்னப்பா கௌதம் நீ ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் பாட்டி, சரி பாட்டி, எல்லாம் ஒன்று போல தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டில் தனியாக போய்கிட்டு இருக்காரு. மதுமிதா வந்து உள்ளேயே இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஏம்மா என்னம்மா உள்ளே இருக்க, எப்பயுமே வந்து கௌதம் வேலைக்கு போகும்போது வழி அனுப்பி வைப்பையில் நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு பின்னாடியே வந்து மதுமிதா போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்களை காட்டுறாங்க, யாரும் நம்ம கிரணை காட்டுறாங்க. கிரண் வந்து கையில் ஒரு பொக்கே, அதாவது பிறந்தநாளுக்கு பொக்கே வாங்கி வச்சுட்டு வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மதுமிதா, இந்த பிறந்தநாளை வந்து நீ மறக்கவே கூடாது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ வந்து உங்கள் ஹஸ்பண்டு கூட வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அபிஷேக் வந்து சொல்லிட்டாரு. அதனால் இந்த நேரத்தில் நான் வந்து உனக்குள்ளே புகுந்தாதான் உன்னை வந்து நான் வந்து அடைய முடியும். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 2 பேர் வந்து ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு பொக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவர் வாசலுக்கு நடந்து வராரு. அங்கிட்டு இருந்து பார்த்தா கௌதமும் நம்ம மதுமிதாவும் கரெக்டாக அவங்களும் வாசலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தோன்னே நம்ம இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. கௌதமுக்கு இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் இப்போ இங்கே வந்திருக்கானே, என்ன தான் செய்யலான்னு பார்ப்போம், நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் 1000 பிரச்சனை இருக்குது, இவன் வேறு இங்கே வந்துட்டானே, இவனால தான் அந்த பிரச்சனையே நடந்துச்சுன்னு இவனுக்கே தெரியாமல் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவாக வந்து அந்த பொக்கையை கொண்டு வராங்க. கிரண் வந்து கொண்டு வந்துட்டு மதுமிதா கையில் வந்து, இந்தா மதுமிதா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மதுமிதா வந்து கிரணை வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது, உனக்கு எனக்கும் தான் செட் ஆகலை, பிடிக்கலன்னு சொல்லி நம்ம தான் பிரிஞ்சிட்டோமே, எனக்கு தான் கல்யாணம் ஆகி நான் ஒரு வேறு லைஃப்குள்ளே வந்துட்டேன், திருப்பி எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து அங்கிட்டிருந்து நம்ம கௌதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன மதுமிதா வந்து ஏதோ ஹார்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, 2 பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மதுமிதா வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தேன், உன்ட்ட நான் கிஃப்ட் காட்டினா எதுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர, அன்றைக்கே நீ வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னேன், வீட்டுக்கு வர பழக்கமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த, பேங்கில் இருக்கும்போது எல்லா வேலையுமே இனிமேல் முடிஞ்சு, உனக்கு எனக்கு டச்சு கிடையாது, நான் வந்து இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால தான் வீட்டில் 1008 பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவரை வந்து திட்டி அனுப்புகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சமாளிக்கிறாங்க. கிரண் வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கௌதம் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது.